விழுப்புரம் அருகே உள்ள இருவேல்பட்டு பகுதியில் முன்னேறி செல்வதற்கு பேருந்து வழிவிடவில்லை என கூறி சுற்றுலா கும்பல் ஒன்று பேருந்து மற்றும் அதன் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. அதாவது பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தனியார் தொகுப்பு பேருந்து வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது, காலையில் அதிகாலையில நடந்த இந்த சம்பவம் இருள்பட்டுக்கிட்ட அந்த பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது, அவர் வந்து அந்த மேம்பால பணிகள் அந்த பகுதியில் நடைபெறுவதால் வந்து பேருந்து வந்து ஒரு பின்னால் வந்த ஒரு 3 சுற்றுலாக்காரங்களுக்கு வழிவிடாம வந்திருக்கு. இதனால வந்து அவங்க ஆத்திரமடைந்து அந்த கார் ஓட்டுநர்கள் வந்து 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் அப்படியே வந்து குடிபோதையில வந்து இந்த ஓட்டுநர் வந்து ஆமணி பேருந்து கற்களை வீசி தாக்கி கண்ணாடிகளை முன்பக்க கண்ணாடிகளை உதச்சி சேதப்படுத்தியும் அந்த ஓட்டுநரை வந்து பயங்கரமா வந்து தாக்கியுள்ளனர். இதை தொடர்ந்து பேருந்து பயணிகள் எல்லாருமே அடிச்சு அங்கிருந்து தப்பிக்க முயன்றும் ஒரு சிலர் வந்து 100க்கு தொடர்பு கொண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அங்க வந்து சம்பவ இடத்துக்கு வந்த திருவண்ணூர் காவல்துறையினர் வந்து தாக்குதல் நடத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த ஓட்டுநரை வந்து மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்த கும்பலை வந்து கலைந்து செல்ல முற்பட்டது. உடனடியாக போலீசார் முதற்கட்ட விசாரணை அந்த தாக்குதலில் ஈடுபட்ட சேர்ந்த வந்து 3 கார்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர் என்று தகவல் வந்து காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இது போன்ற பேருந்து ஓட்டுநர்கள் வந்து தாக்குதல் ஈடுபடுவதால வந்து தனியார் பேருந்து சொகுசு பேருந்து ஓட்டுநர்கள் அனைவரும் வந்து அச்சத்தில் உள்ளனர். அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தனியார் பேருந்து ஓட்டுநர் சங்கமும் வலியுறுத்தி வருகின்றனர். ஓவியா.